ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுத்து. மங்கள ஸ்லோகா. வாகீஷா அத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹு குருர்தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்போ அந்த மூணாவது பாடத்துடைய கேள்விகள். முதல் கேள்வி, கோபாலஹா கிம் கரோதி? கோபாலஹ காம் பயஹ தோக்தி. காம் பயஹ தோக்தி, இதுதான் அதோடைய பதில். அடுத்தது, காவஹா கிம் கிம் பக்ஷயந்தி? காவஹ பலாலம் தானியமன்னம் பின்யாக்கம் பாலத்ரிணேச்ச பக்ஷயந்தி. ஆமா, பாலத்ரிணே அப்படின்னு இருக்கா? பாலத்ரிணேன்னு இதுல இருக்கு. ஒரு நிமிஷம். அப்போ ஆனா அது வந்து அதோட விஷயம் இருந்த போதிலும் பாலத்ரிணே எங்க இருக்கு? அந்த முதல் பாராகிராஃப்ல லாஸ்ட்ல இருக்கும். அப்படி வேண்டாம் பதில். ஏன்னா காவஹா பலாலம் தானியம் அன்னம் பின்யாக்கம் பாலத்ருணஞ்ச பக்ஷயந்தின்னு எழுதினா சரியா இருக்கும். இங்க வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, பாலத்ருணே அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில் இருக்கு. பால திருண விஷயத்தில் இளம் புற்கள் விஷயத்துல அதுக்கு பிரீத்தி ஜாஸ்தின்னு சப்தமி விபக்தியில் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? எதை சாப்பிடுகிறது தானே கேட்டிருக்கோம். அப்ப தித்தியா விபக்தியில தானே பதில் சொல்லணும். எல்லாமே தித்தியா விபக்தியில சொல்லணும். ஆமா, எல்லாமே தித்தியா விபக்தி. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா, காவஹா அப்படின்னு முடிச்சுக்க வேண்டியது. காவஹா பலாலம் தானியம் அன்னம் பின்யாக்கம் பாலத்ருணஞ்ச பக்ஷயந்தி. காவஹான்னு வந்ததுனால பக்ஷயந்தின்னு வந்துடும். சரி. கஸ்மின் தாசாம் மகதி பிரீத்திஹி அஸ்தி. இப்போ நமக்கு கேள்வி பார்த்தா தெரியும், கஸ்மின் அப்படின்னு சப்தமி விபக்தியந்தமான பதமா இருக்குங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? பாலத்ருணே அப்படின்னு இங்க சொல்லி பாலத்ருணேன்னு சொன்னா இன்னும் சரியா இருக்கும். பாலத்ருணே தாசாம் மகதி பிரீத்திஹி அஸ்தி அஸ்தின்னு இருக்கிறது. அடுத்தது, கோபாலஹா கதம் துக்தம் தோக்தி? எவ்வாறு அவன் பாலை கறக்கிறான்? ஆமா. கோபாலஹா கோஹோ பார்ஷ்வே பூமாவுபவிஷ்ய. பூமௌ அப்படின்னு பிரிச்சு படிச்சா நமக்கு அந்த விபக்தி எல்லாம் என்ன விபக்தி இருக்குன்னு நல்லா புரிய வரும். பூமௌ உபவிஷ்ய வாமஹஸ்தேன பாத்திரம் கிரஹீத்வா தக்ஷிணஹஸ்தேன துக்தம் தோக்தி. துக்தம் தோக்தி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேள்வி? கோஹோ க்ஷீரம் கீதிருஷம்? பசுவினுடைய பால் எத்தகையது அப்படின்னு. தேனோஹோ க்ஷீரம் மதுரம் பத்யம் புஷ்டிகரஞ்ச சந்தி. சந்தி வேண்டாம், க்ஷீரம் தானே. கோஹோ க்ஷீரம் தானே ஆரம்பிச்சுக்கோ. க்ஷீரம் ஏகவச்சனம் தானே. அப்போ என்ன கிரியாபதம் எழுதலாம்? அஸ்தின்னு எழுதலாம். அவ்வளவுதான். அஸ்தின்னு ஏகவச்சனம். ஏன்னா க்ஷீரம் தான் எழுதிக்கோம். க்ஷீராணி அப்படின்னு சொல்லியிருந்தா நாம வந்து சந்தின்னு எழுதலாம். அப்படி சொல்லலை, அதனால வேண்டாம். அடுத்தது, கேன எதனால் சஹா பாலஹா புத்திமான் அரோகஸ்ச வர்த்ததே? எதனால் அந்த சிறுவன் நல்ல புத்திமானாகவும் அரோகஸ்ச எந்த நோயற்றவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு கேள்வி. தம் பாலம் போஷை. இப்போ கேள்வி வந்து சரி அப்படின்னு எழுதலாம். சரி, நீங்க சொல்லிடுங்க. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா அப்புறம் நான் சொல்லிடுறேன். தம் பாலம் சா பயசா போஷயதி தேன சஹ புத்திமான அரோகாஸ்ச வர்த்ததே. அரோகஸ்ச வர்த்ததே ஏகவச்சனம். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு கேட்டா, இப்போ நாம எப்படி பதில் சொல்லியிருக்கோம்?
அந்த சிறுவனை அந்த அம்மா பால் கொடுத்து பாலால் போஷிக்கிறா. போஷிக்கிறா. அதனால அந்த அதனால அவன் புத்திமான அரோகனாக அதை நம்ம இப்படி கூட எழுதலாம் இருக்கிறான். இல்லையா? சஹா ஆ. பயஹா பிபதி, அவன் பாலை குடிக்கிறான். தேன சஹா புத்திமான் அரோகஸ்ச வர்த்ததே, புத்திமான அரோகஸ்ச வர்த்ததே. இப்படின்னு புரியுதாமா? சரிதான். எதனால? சரிதான். அடுத்தது ததி நவநீதம் கிருதஞ்ச கதம் சம்பத்யந்தே. தயிர், வெண்ணெய், நெய் இவை மூன்றும் எப்படி உண்டாகிறது? தப்தம் நவநீதம் கிருதஞ்ச அது கடைசியில. ஆனா இங்க வரிசையா கேட்டிருக்கா இல்லையா? க்ஷீரம் தக்ரேன மிஸ்ரிதம் ததி பவதி, ததி பவதி ததி மதித்வா நவநீதம் கிருஷ்யதே. ஆமா. தப்தம் நவநீதம் கிருதம் ச சம்பத்யதே. இப்படின்னு எழுதுனா சரியா படும். 19 வந்துடும். அடுத்தது மனுஷ்யானாம் அத்யந்தம் உபயுக்தானி வஸ்தூனி காணி. க்ஷீரம் ததி தக்ரம் நவநீதம் கிருதம் ச மனுஷ்யானாம் உபயுக்தானி வஸ்தூனி பவந்தி. அத்யந்தம் உபயுக்தானி வஸ்தூனி பவந்தி. காம் காமிவ பூஜயந்தி பாரதியாக ஜனாः. தத்ர காரணம் கேள்வி என்னது? பசுவே எதை போல காம் இவ எதை போல பூஜயந்தி பூஜிக்கிறார்கள் பாரதிய ஜனங்கள், அதற்கு என்ன காரணம்? காம் மாதரமிவ பூஜயந்தி. மாதரம் இவ பூஜயந்தி. காம் தான சொன்னேன். ஆமா, காம் தான சொன்னேன். சரி சரி. அதான் காம் மாதரம் இவ பூஜயந்தி பாரதியாக ஜனாः. மாதரः சர்வபூதானாம் காவः சர்வ சுகப்ரதः சுகப்ரதாः. இங்க நம்ம பதில் நம்மள கொஞ்சம் தயாரிக்க வேண்டியிருக்கும். அதாவது எப்படின்னா, முதல்ல இப்படி எழுதிடணும். எப்படி வச்சுண்டு இந்த முதல் கேள்விக்குண்டான பதில் என்னது? காம் மாதரமிவ பூஜயந்தி. அதை சொல்லிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும்? காவஹா மாதரஹா சர்வபூதானாம் அத்தஹ தாம் சர்வே பூஜயந்தி. கேள்வி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்க. அதாவது காம் காமிவ பூஜயந்தி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்க. அது பதில் எழுதணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணோம்? காவஹா சர்வபூதானாம் மாதரஹ சுகப்ரதாஸ்ச வர்த்தந்தே அத்தஹ காம் மாதரமிவ பூஜயந்தி அப்படின்னு எழுதியாச்சுன்னா அதுக்கு காரணம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதை போல பூஜிக்கிறா அப்படிங்கிறதான அந்த விஷயமும் கிடைச்சிடும். இப்போ இதோட இந்த கேள்வி பதில்கள் அப்படிங்கிறது இங்க முடிஞ்சிருக்கு. அடுத்தது ஆமா, ஆகாராத் பரம் விசர்க லோபஹா விசர்கஸ்ய லோபஹா பவதி. இல்லைன்னா அதை சேர்த்து எழுதணும். விசர்க லோபசந்தின்னு எழுதணும். முதல்ல அஜாஹ அடந்தி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அஜாஹல ஆகாரஹ வர்த்ததே, தீர்க்க ஆகாரஹ. ததனந்தரம் விசர்கஹ வர்த்ததே. அத்தஹ தத்ர கிம் பவதி? அந்த விசர்கஹ இருக்கே, அந்த விசர்கஹ வந்து ஆகாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அதனால இந்த விசர்க்கத்துக்கு இங்க என்ன வரும்? லோபஹா வந்துடும். வந்தால் அஜா அடந்தி அப்படின்னு வந்துடுது இல்லையா? இதே ஒருவேளை இந்த அஜாஹ அப்படிங்கிற இடத்துல அஜஹான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆயிடும் தெரியுமோ? ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கு அப்புறம் விசர்கஹா இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு விசர்கஹா இருந்தா என்ன ஆயிடும்? நம்ம சவர்ண தீர்க்க சந்தி. இல்ல 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 இங்க விசர்க்கத்தை தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். சவர்ண தீர்க்க சந்தியை யோசிக்கல, விசர்க்கத்தை தானே யோசிக்கிறோம் நாம. அப்படி பார்த்தோம்னா ஹ்ரஸ்வ ஆகாரத்துக்கு அப்புறம் விசர்கஹா வந்தால் அது ஓகாரமாறதா. நம்ம எங்க பார்த்தோம்? அவதி அப்படின்னு பார்த்தோம்.
போன ஆமா, பாடத்தை போன பாடத்துல அகார லோப சந்தி பார்த்துருக்கோம். அப்ப என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் ஒரு விசர்கா இருந்து அதுக்கப்புறம் இந்த அச்சு ஹ்ரஸ்வ அகாரகாவே இருந்தால் அங்க அந்த விசர்க்கத்துக்கு ஓகாரகா வந்துடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இது நம்ம போன பாடத்தை பார்த்த விஷயம். இது இப்போ நமக்கு இந்த பாடத்தை என்ன விஷயம் பார்க்கறோம்னு கேட்டா, தீர்க்க ஆகாரகா, அந்த தீர்க்க ஆகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விசர்கா அப்படி இருந்து அதன் பக்கம் எந்த எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அப்ப என்ன ஆறுது, அந்த விசர்க்கத்துக்கு லோபம் கிடைக்கிறது. இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பக்கம் மாறி போயிடுச்சு. ஒரு நிமிஷம். நராஹா இமே, இங்கேயும் கூட இந்த நராஹா அப்படிங்கிற இடத்துல தீர்க்க ஆகாரஹா இருக்கு, அதுக்கப்புறம் விசர்கா, அதுக்கப்புறம் இமேல ஈ இருக்கு. பின்னாடி எழுத்து நம்ம இங்க பாக்குறது இல்லை, ஏன்னா அது இல்லை, எந்த எழுத்தாலும் வந்துடுறது. அதாவது விசர்க லோபகா நம்ம எதை பாக்குறோமோ அது வந்துடுறது. அதனால நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். நராஹா இமே, நரா இமே. ஜனாஹா யாந்தி, யகாரஹா இருக்கு, ஆனாலும் இங்க ஜனா யாந்தி. விருக்ஷாஹ ஏதே, விருக்ஷா ஏதே. இதுல நாம என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் வருது இல்லையா கடைசியில, உதாரணத்துக்கு ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் விசர்கா இருந்து அதன் பிறகு ஈ ஊ இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்தா என்ன ஆகும் ஞாபகம் இருக்கா? அதாவது என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா, ஹ்ரஸ்வ அகாரஹா, அந்த ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் விசர்கா, இந்த விசர்க்கத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஹ்ரஸ்வ அகாரஹா இருந்தா என்ன ஆகும்? அது ஆகாரம் மாதிரி ஆகும். நல்லா கவனிச்சுக்கணும். ஹ்ரஸ்வ முதல் பதத்தினுடைய கடைசி, முதல் சூர்யா அப்படின்னு முடியுதுன்னு வச்சுப்போம். சூர்யா, இந்த சூர்யால கடைசி எழுத்து இப்போ விசர்கா, விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வ அகாரஹா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹ்ரஸ்வ அகாரஹா வந்தால் அந்த இடத்துல அந்த விசர்க்கத்துக்கு என்ன ஆகும்? நம்ம போன பாடத்தை இதுதான் படிச்சோம். என்ன ஆகும் கேட்டா, அந்த இடத்துல ஓகாரஹா வந்துடுறது. சூர்யா அவதி அப்படின்னு எடுத்துப்போம். சூர்யா அப்படிங்கிற இடத்துல முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்து விசர்கா, அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வ அகாரஹா இருக்கு. இப்படி ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் விசர்கா இருந்து அதன் பிறகு மறுபடியும் இரண்டாவது பதத்தினுடைய முதல் எழுத்து அவதின்னு ஹ்ரஸ்வ அகாரஹா இருக்கு. அப்போ என்ன ஆறுது? சூர்யோ அவதின்னு ஆறுது. இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா ஹ்ரஸ்வ அகாரஹா இப்படி இருந்தால் விசர்க்கத்துக்கு ஓகாரஹா. சரியா? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா, அந்த விசர்க்கத்துக்கு அப்புறம் ஹ்ரஸ்வ அகாரத்தை தவிர்த்து மத்த வேற ஏதோ ஒரு எழுத்து இருக்கு, இப்போ என்ன ஆகும்? விசர்கா, அதுக்கப்புறம் ஹ்ரஸ்வ அகாரத்தை தவிர்த்து மத்த எழுத்துனா, உதாரணத்துக்கு சூரியஹா உதயதே. உதயதேன்னு உதாரணம். சூரியோதய இல்ல வராது, சூரிய உதயத்தேன்னு ஆயிடும். சூரிய உதயதே. ஆமா. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஹ்ரஸ்வ அகாரத்துக்கு அப்புறம் விசர்கா, விசர்க்கத்துக்கு அப்புறம் ஹ்ரஸ்வ அகாரத்தை தவிர்த்து வேற எந்த எழுத்து இருந்தாலும் அந்த இடத்துலயும் விசர்கா லோபம் ஆறுது, லோபமாகிறது. இதை நம்ம எங்க படிச்சோம்னா முதல் பாடத்துல படிச்சோம். சூரியஹா உதயத்தை முதல் பாடத்துல பார்த்தா தெரியும். அந்த உதாரணமே அங்க இதுதான். சூரியஹா உதயத்தை, ராமஹா ஆயாதி, இந்த மாதிரிதான் உதாரணமே இருந்தது இல்லையா? அப்ப நமக்கு இதுல இருந்து இப்ப நமக்கு ரெண்டாவது பாடத்துல இருந்து என்ன தெரிஞ்சது? ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கஹா ஹ்ரஸ்வ அகாரஹா இருந்தால் ஓகாரஹா வந்துடுறது, விசர்க்கத்துக்கு ஊ வந்து ஓ வந்துடுறது.
இதே ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஹ்ரஸ்வ அகாரத்தை தவிர்த்து வேற ஏதாவது எழுத்து இருந்தால் அந்த இடத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டா விசர்க்கத்துடைய லோபகா வந்துடும். லோபம் லோபம் வந்துருது இல்லையா? இப்போ இது இந்த லோபகா வருதுன்னு முதல் பாடத்துல படிச்சோம். ரெண்டாவது ஆமாங்க. பாடத்துல ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா அகார ஹ்ரஸ்வ லோப அகாரஹா சந்தி இருந்தால் அந்த பார்த்திருக்கோம். இப்ப ஆகார விசர்க்கத்துக்கு லோப ஆமாண்ணா நம்ம அப்படி வச்சுக்க வேண்டாம். ஆகாரம் அப்படி வச்சு விசர்க்க சந்தி தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆமாண்ணா விசர்கா எப்போ எந்த நிலையில இருந்தா எப்படி இருக்கு? முதல் பாடத்துல இப்படி பார்த்தோம். ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா ஹ்ரஸ்வ அகாரத்தை தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் இப்படி இருந்தால் அந்த விசர்க்கத்துக்கு லோபகா வர்றது. ரெண்டாவது பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஹ்ரஸ்வ அகாரஹா விசர்கா ஹ்ரஸ்வ அகாரஹா இப்படி இருந்தால் அந்த அது விசர்க்கத்துக்கு ஓகாரஹா ஓ. வந்துடுறது. இப்ப இந்த ஹ்ரஸ்வ ஆகார விஷயத்த பார்த்து முடிச்சாச்சு. ஆமாங்க. தீர்க்க ஆகாரஹா விசர்கா அதுக்கப்புறம் என்ன எந்த எழுத்து வந்தாலும் அதையும் ஹ்ரஸ்வ ஆகாரத்தை தவிர்த்து எந்த எழுத்து வந்தாலும் என்ன ஆறுது? விசர்க்க லோபம் ஆறுது. இதுக்கும் ஹ்ரஸ்வ அகாரம் அஜாஹா அடந்தி அஜா வரலாம். அடந்தின்னு சரி, ஆமா 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 வரலாம் வரலாம். அப்ப நம்ம ஒரே இப்படியே மனசை வச்சுக்கலாம். எப்படி? தீர்க்க ஆகாரஹா விசர்கா அதன் பிறகு எந்த எழுத்து வேணா வரட்டும். இப்ப நமக்கு 3 விஷயங்கள் நாம கவனிச்சிருக்கோம் இந்த வரிசையா இந்த ஒவ்வொரு பாடத்துல. இப்ப இதுதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இதை நாம என்ன பண்ணணும்னு கேட்டா ஒவ்வொரு பாடத்துல இருந்து நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கோம் இல்லையா? இதை ஒரு இடத்துல நமக்கு எழுதி வச்சா நமக்கு வந்து என்ன ஆகும்னா கடைசியில பார்க்கும் பொழுது நமக்கு வியாக்கரண ரூல்ஸ் வந்துடும். கிராமரே நமக்கு நம்மளே புரிஞ்சு எழுதி வச்சுட்டதான ஒரு இது வந்துடும். இல்லைன்னா நமக்கு அந்த முதல் பாடத்தை என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது மறந்து போயிடும். மறந்து போயிடும். ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நம்ம பார்த்த விதம் இருக்கே, முதல் பாடத்தை இதை சொல்லி கொடுத்தா, ரெண்டாவது பாடத்தை இது சொல்லி கொடுத்தா, இது ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி அழகாயிடுச்சு. அதுதான் விருக்ஷாஹ ஏதே விருக்ஷா ஏதே. இப்போ இந்த சந்தி விஷயத்துல அடுத்தது கர்மணி பிரயோகா. கர்மணி பிரயோகத்துல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா ஆத்மநேபதி போல சொல்றோம். ஆனா ஒரு ய அப்படிங்கிற எழுத்தை அதிகப்படியா சேர்க்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறேன். தாதுபிஹி சஹா தாதுவினுடைய மூலத்தோடு சேர்ந்து தாதுபிஹி சஹா ய இதி பிரத்யய யோகேன கர்மணி கர்மணி ரூபம் நிஷ்பத்யதே அப்படின்னு இது அர்த்தம் புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிருச்சு. அதுதான் இங்கே சொல்லி கொடுக்குறா. எப்படி அப்படின்னு கேட்டா நம்ம இந்த பாடத்திலேயே பார்த்தோம் துஹ்யதே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுதான் இங்க வந்து எழுத சொல்லி சொல்றா. எந்தெந்த தாத்துக்கு எழுத சொல்றா அப்படின்னு கேட்டா துஹு தாத்து. அதுதான் துஹ்யதே அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். அடுத்தது நீஞ்சு பிராபனே தாத்து. அதுல வச்சுட்டு பார்த்தா நமக்கு எப்படி சொல்லணும்? நீயதே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கிரு தாத்து. கிருஞ்சு கரணே தாத்து. இது நம்ம சொல்லலாம் கிரியதே கிரியதேன்னு வரும். கிருஞ்சுதான் தாத்து. குரு தானே அந்த கிரு தானே தாத்து. அதனால இப்ப நீ யதே இல்லையா? கிரீந்து தாத்து கிரியதே அப்படின்னு ஆயிடும். இதுக்கப்புறம் பரம் பிளஸ் இமம் சேர்த்தா என்ன? அது ரொம்ப சுலபம். பரமிமம். தானியம் பிளஸ் அன்னம் தானியம் அன்னம். அடுத்தது துக்தம் ஏவ துக்தமேவ ரசகரம் ஆஹுஹு சேர்த்தால் ரசகரம் ஆஹுஹு. அடுத்தது கௌஹு. இதனுடைய பர்யாய சப்தங்கள் என்னது? சௌரமேயி சௌரமேயி தேனுஹு உஸ்ரா. நம்ம உஸ்ரா வேக தங்கான்னவ யோதது அப்படின்னு வேதத்துல கூட சொல்லிட்டு இருக்கோம். அந்த உஸ்ரா தான் அது. கௌஹு அக்ரியா ஸ்ருங்கிணி இப்படின்னு மொத்தம் 6 பர்யாய சப்தங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த பசு பாலகன் இருக்காரு இல்லையா? அவருக்கு உண்டான பர்யாய சப்தங்கள் கோபஹ இது நமக்கு பிரசித்தம். கோபாலஹ இதுவும் பிரசித்தம். கோசங்க்யா
அப்படின்னு ஒரு பேர். அப்புறம் கோதுக், கோதுக், காம் தோக்திங்கிறத வச்சுட்டு கோதுக். அடுத்து ஆபீர வல்லவாஹ, கோதுக், கோதுக். அப்பனுக்கு அகாபீர பல்லவான் இருக்கா, கோதுக், ஆபீர அப்படி பிடிக்கணும், கோதுக் ஆபீர வல்லவாஹ அப்படின்னு, ஆபீரஹா வல்லவஹா அப்படின்னு பர்யாய சப்தங்கள் எத்தனை இருக்கு பாருங்க. கோபஹா, கோபாலஹா, கோசங்கியா, கோதுக், ஆபீர, ஆபீர வல்லவா, ஆபீர வல்லவஹான்னு ஒரே பதம் அப்படின்னா ஆபீர வல்லவாஹா. கோபாலஹ, கோசங்கியா, கோதுக், கோதுக், ஆபீரஹான்னு தனியே வரணும், வல்லவஹான்னு ஒரு தனி பதம். அப்படி வந்ததா 6 வரும். அப்படிதான் வரும். கோபஹா, கோபாலஹா, கோசங்கியா, கோதுக், ஆபீரஹ, வல்லவஹா அப்படின்னு 6 பர்யாய சப்தங்கள் இதுல வருது. அடுத்தது கிருதத்துக்கு கிருதம், ஆஜ்யம், ஹவிஹி, சர்பிஹி. இதுல கிருதம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கம், ஆஜ்யம்ங்கிறது நபும்சகலிங்கம், அதாவது அகாராந்த நபும்சகலிங்கம். ஹவிஸ் சகாராந்த நபும்சகலிங்க சப்தா, சர்பிசு சகாராந்த நபும்சகலிங்க சப்தா. எல்லாமே நபும்சகலிங்கத்துல இருக்கு. இப்போ இதோட இந்த பாடம் 3வது பாடம் முடிகிறது. இப்போ 4வது பாடம் என்னது? ஸ்வயம் கிருதஹ அனர்த்தஹ. கிருதஹா அப்படிங்கிற இடத்துல க்த பிரத்யயா இருக்கு. இந்த அனர்த்தஹா இருக்கே, அதற்கு இது விசேஷணமா வந்ததுனால புல்லிங்கத்துல வந்திருக்கு கிருதஹா அப்படின்னு. அர்த்தஹான்னா பிரயோஜனம், அனர்த்தஹான்னா அப்பிரயோஜனம், கெடுதல்னு அர்த்தம். ஸ்வயங்கிருதா அனர்த்தா அப்படின்னு அர்த்தம், தானாவே செய்து கொண்டதான ஒரு தீங்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜாது காஷ்ட விக்ரேதா கஷ்டித் காஷ்டார்த்தம் வனம் அகச்சது. ஜாத்துனா கதாச்சித்துன்னு அர்த்தம். இது ஒரு அவ்யயம். ஜாத்து சித்து கதாச்சித் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். கேக்குறது இல்லையா? ஒரு சமயம், ஒரு சமயம், ஒரு சமயம். காஷ்டானாம் விக்ரேதா, காஷ்ட விக்ரேதா. விக்ரேதான்னா விற்பவன், விற்பனையாளர். காஷ்டானாம் விக்ரேதா அதாவது மரக்கட்டைகளை விற்பவன். ருகாராந்த சப்தா காஷ்ட விக்ரேதா. கஷ்டித் யாரோ ஒருவன். காஷ்டார்த்தம் அந்த விறகுகளுக்காக, வனத்தை நோக்கி, அகச்சது சென்றான். கம்னு தாதுடைய லங்லகாரஹ. வனம் அகச்சது வனத்தை நோக்கி சென்றான். தத்ர அங்கு, சஹ அவன், குவச்சித் ஆசீனஹா. இப்ப நம்ம இங்க பார்த்தா தெரியும், சஹா குவச்சித் ஆசீனஹான் இருக்கு. சஹால முதல் பதத்தினுடைய கடைசி எழுது விசர்கா. அதுக்கப்புறம் ஹ்ரஸ்வ அகாரஹா இல்லை, காதான் இருக்கு. குவச்சித்ல காதான் இருக்கு. அதனால என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா, அந்த விசர்கா லோபம் ஆயிடுச்சு. இது முதல் பாடத்துல நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் இல்லையா? அதுதான் சஹா குவச்சித் ஆசீனஹா. குவச்சித் ஒரு இடத்தில் அப்படின்னு அர்த்தம். குவச்சித்னா எங்கோ ஒரு இடத்தில். அவ்யயம். ஆசீனஹா இருந்தவனாக. சீயத்தேன்னு தாது வரணும். அதனுடைய ஷானச் பிரத்யாந்தம் பதம் ஆசீனஹ. வந்தமானஹ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத போல ஆசீன, அதுல இருந்து ஆசீனஹ. இந்த நிமிஷம் அது தாது என்ன தாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆசீனஹான்னு ஒரு நிமிஷம். ஆசீனோ ஞமாகாரமாகார இதுன்னு பல இடங்கள் நமக்கே வருது இல்லையா? ஆமாண்ணா. ஆனா இப்போ எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது சட்டுன்னு பார்க்கறதுக்கு.
பர்யாய சப்தங்கள் கிடைக்கிறது. தாத்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சட்டுன்னு மறந்து போச்சு. எனக்கும் பிரசித்தமாக யூஸ் பண்ணுறோம், நான் என்ன தாத்து அப்படின்னு கவனித்தது இல்லை. இதுக்கும் நான் பார்த்துருக்கேன். கரெக்ட், ஆச உபவேஷனே தான். அப்போ சீயத்தே இல்லை, ஆச உபவேஷனே அப்படிங்கிற தாத்துவினுடைய இது வந்து உபயபதின்னு தெரிகிறது. அதனுடையதான ஷானச் பிரத்யத்தை கொண்ட பதம் ஆச உபவேஷனே தான். இப்ப என்ன அடுத்து எங்க படிச்சிருந்தோம்? தத்ர சஹா தத்ர சஹா க்வச்சித் ஆசீனஹா. தத்ர அங்கு, அங்குன்னா எங்க அப்படின்னு கேட்டா வனத்தில், வனத்தில், க்வச்சித் ஒரு இடத்தில், ஆசீனஹா உட்கார்ந்தவனாக, பரிதஹா விலோக்ய, பரிதஹான்னா சுற்றிலும், உபயதஹா பரிதஹா அப்படின்னு ரெண்டு பதம். உபயதஹான்னா இருபுறம், பரிதஹான்னா சுற்றிலும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம இங்க பிரயோகத்துல கூட கேள்விப்பட்டிருக்கோம், சட்டு ஞாபகம் வரல எங்க பார்த்திருக்கோம் பிரயோகத்துல. சட்டுன்னு தோணல. பரிதஹா அப்படின்னு நம்ம எங்க பிரயோகத்தை பார்க்கிறோமா? சரி, இந்த பதம் என்ன அர்த்தம்னா சுற்றிலும்னு அர்த்தம். பரிதஹா, உபயதஹான்னா இருபுறமும், பரிதஹா அப்படின்னு சொன்னா சுற்றிலும். விலோக்ய அதாவது பார்த்து விட்டு. லியபந்தம் பதம், உபசர்க்கங்கள் வி உபசர்கா இருக்கு, லுக் தாத்து. அதனால வி உபசர்க்கம் வந்ததுனால என்ன அடுத்து? விலோக்ய பார்த்து விட்டு. விலபித்தும் ஆரபதா. விலபித்தும் அப்படிங்கிறது துமனந்தம் பதம். விலாபகா அப்படின்னா அழுகைன்னு அர்த்தம், துக்கம், அழுகை. விலபித்தும் புலம்புறதுன்னு அர்த்தம் கூட உண்டு. விலபித்தும் அழுவதற்கு அல்லது புலம்புவதற்கு. ஆரபதா ஆரம்பித்தான். ரபு தாத்து ஆத்மநேபதியிலே லங் லகாரத்துல இருக்கு. ஆரபத ஆரபேதாம் ஆரபந்தா வரும். சரி, தம் விலபந்தம், தம் அவனை, எப்பேற்பட்டவனை? விலபந்தம், விலபன், விலபந்தௌ, விலபந்தஹ இப்படின்னு வரும். என்ன இது? சத்ரு பிரத்யாந்தம் பதம் இல்லையா? பச்சன், பச்சந்தோ, பச்சந்தஹ, பச்சந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமைத்து கொண்டிருப்பவனை. அத போல இங்க சொல்லதா இருந்தால் விலபந்தம் புலம்பிக் கொண்டு இருப்பவனை. தம் விலபந்தம் வீக்ஷ்ய பார்த்து விட்டு. இங்கேயும் கூட உபசர்கா லியபந்தம் பதம். ஆமா, ஈக்ஷ தாத்து, ஈக்ஷதே, ஈக்ஷேதே, ஈக்ஷந்தேன்னு வரும். அதுல வி உபசர்கா சேர்த்தால் வீக்ஷ்ய. தம் விலபந்தம் வீக்ஷ்ய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவனை வீக்ஷ்ய பார்த்துவிட்டு. தஸ்மின் வனே ஸ்திதாக தரவஹ, அது சேர்த்தால் ஸ்திதாஸ் தரவஹ இருக்கு. ஸ்திதாக தரவஹ, ஸ்திதாக அப்படிங்கிறதும் க்த பிரத்யாந்தம் பதம். தருஹு, தரு, தரவஹ, தரு சப்தா வந்து புல்லிங்கத்துல இருக்கிறதுனால ஸ்திதாக அப்படின்னு வந்திருக்கு. சரி, தஸ்மின் வனே அந்த வனத்தில், ஸ்திதாக இருக்கக்கூடியதான, தரவஹா மரங்கள் என்ன பண்ணின? கருணையா, கருணையோடு, கருணா அப்படிங்கிறது ரமா மாதிரி சொல்ல வேண்டிய சப்தா. கருணையா கருணையோடு. தாம் அப்ருச்சன், தம் அப்ருச்சன், தம் அவனை, அப்ருச்சன் கேட்டன. அப்ருச்சன்ங்கிறது ஒன்றும் சத்ரு பிரத்யம் மாதிரி. இல்ல இல்ல, அப்ருச்சத், அப்ருச்சதாம், அப்ருச்சன். நம்ம இது இருக்கு இல்லையா, அபவத் அபவதாம்னு லங் லகாரஹ. ஆமா, பிருச்சங்கீப்சாயாம்னு தாது. பிருச்சங்கீப்சாயாம், பிருச்சதி, பிருச்சதஹ, பிருச்சந்தி இப்படின்னு லட்லகாரத்துல வரும்.
அதனுடைய லங்லகாரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அப்ருச்சத் அப்ருச்சதாம் அப்ருச்சன் இப்படின்னு வரும். தம் அப்ருச்சன் அவனை கேட்டன, மரங்கள் கேட்டன. என்ன கேட்டன? கிம் நிமித்தம் என்ன காரணமாக, விலபசி நீ புலம்புகிறாய் அப்படின்னு இதி என்று கேட்டன. இப்ப பார்த்தா தெரியும். சஹா அவதத். சஹா அப்படிங்கிற முதல் பதத்தினுடைய கடைசி எழுத்தினது விசர்கா. அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி ஹ்ரஸ்வ அகாரஹா இருக்கு. சரி, அடுத்தது ரெண்டாவது பதம் என்னது? அவதத் அப்படிங்கக்கூடியதான ஹ்ரஸ்வ அகாரஹா. இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டா, அந்த விசர்க்கத்துக்கு ஓகாரஹா வந்துடுறது. இது எந்த பாடத்தை சொல்லி கொடுக்கப்பட்டது? ரெண்டாவது பாடத்தை சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் இல்லையா? அதுதான் சஹா அவதத் சேர்த்தால் சோ அவத், சோவதத் அவன் சொன்னான். என்ன சொன்னான்? மம என்னுடைய, குடாரஸ்ய, அதாவது குடாரஹன்னா அந்த வீடுங்கிற மாதிரி, அது வேறு, அது குட்டார குட்டீரஹா, அது கோடாரி. குட்டாரஹன்னா கோடாரின்னு அர்த்தம். மரத்தை வெட்டக்கூடியதான கோடாரி, அதுதான் குட்டாரஹா. குட்டாரஸ்ய கோடாரியினுடைய ஷஷ்டி. நாளம், நாளம்னா அந்த பிடிக்கிறதுக்காக நீட்டமா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சது நம்ம அடிப்போம், அந்த பிடி, அதுதான் நாளஹா. நாளம் அப்படின்னு இருக்கு. நாளம், நாளம்னா அந்த பிடிக்கிற அந்த புடி. குடாரஸ்ய நாளம் நாஸ்தி, என்னுடைய கோடாரியினுடைய கைப்பிடியானது இல்லை. அதனால என்னாச்சு? தேனாஹம், தேன அகம். இங்கதான் சவர்ண சந்தி. தேனால ஆ இருக்கு, அகம்ல ஆ இருக்கு, ரெண்டு ஆவும் சேர்ந்தால் சவர்ண தீர்க்க சந்தி ஆயிடுறது. தேனாஹம், தேன அகம் கர்ம வேலையை, த்விதீயா விபக்தி ஏகவச்சனம், கர்த்தும் செய்வதற்கு அசக்தஹா அஸ்மி. இங்கேயும் கிருத பிரத்யயாந்தம் பதம் இது. அசக்தஹா முடியாதவனாக, அஸ்மி இருக்கிறேன். அதஹா அதனால், போஜ்ய அலாபாத்து சாப்பிட தகுந்ததான ஒன்று கிடைப்பதற்கு, விலபாமி அழுகிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பேராகிராஃப் நான் தான் முழுக்க படிக்கிறேன். ஜாது காஷ்ட விக்ரேதா கஷ்டித் காஷ்டார்த்தம் வனம் அகச்சத் தத்ர சஹா क्वचित् ஆசீனஹ परितः विलोक्य विलपितुम् आरभत तं विलपन्तं वीक्ष्य तस्मिन् वने स्थिताः तरवः करुणया तम् अपृच्छन् किं निमित्तं विलपसि इति। सः अवदत् मम कुठारस्य नालं नास्ति, तेन अहं कर्म कर्तुम् अशक्तः अस्मि, अतः भोज्य अलाभात् விலபாமி இதி என்று சொன்னான். அப்புறம் என்னாச்சு? ததஹா பிறகு, சர்வே தரவஹா, தருஹு தரு தரவஹா இப்படி வரும். உகாராந்த குரு சப்தம் போல சொல்ல வேண்டியது. ததஹா பிறகு, அவ்யயம் ததஹாங்கிறது. சர்வே தரவஹா எல்லா மரங்களும், சமேத்ய, இங்க என்ன பிரத்யா இருக்குன்னு தெரியுறதா? சம் அப்படிங்கிற உபசர்கா இன் கதௌ தாது, ஏதி இதஹா யந்தி அப்படின்னு வரும். இன் கதௌ கச்சதின்னு அர்த்தம் வேணும் இல்ல. சம் உபசர்கா, சம் பிளஸ் ஏதி அப்படின்னு வரும். சமேதி. நம்ம இந்த சமேத அப்படின்னு அம்பாள் எல்லாம் சொல்றச்ச சொல்றோம் இல்லையா, கற்பகாம்பா சமேத அப்படின்லாம் சொல்லிட்டு இல்லையா. அந்த சமேதன்னு சொன்னா அதுதான் அர்த்தம், சேர்ந்த. ஆமா, சர்வே தரவஹா சமேத்திய அப்படின்னு அர்த்தம், கூடி விட்டுன்னு அர்த்தம், சேர்ந்து விட்டு, கூடி விட்டு. சமேத்திய என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, தஸ்மை தச்சப்தத்தினுடைய புல்லிங்கத்துல
சதுர்த்தி விபக்தி ஏகவச்சனம். தஸ்மை அவன் பொருட்டு. கிருபையைகம் அப்படின்னு இருக்கு. இது எப்படி பிரிக்கலாம்? கிருபயா ஏகம் கிருபயா ஏகம் கிருபையைகம். என்ன சந்தின்னு தெரிகிறதா இங்க? வந்திருக்க விருத்தி வந்திருக்கக்கூடிய எழுத்து ஐ, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கிருபயா ஏகம் கிருபையைகம். அதாவது கிருபயா கிருபையோடு ஒரு பரிவோடு, ஏகம் ஒன்றை. எதை? ஒன்றைன்னா எதை? சிஞ்சால இப்படி சொல்லணும். சிஞ்சா லகுடம். லகுடஹா அப்படின்னா கம்புன்னு அர்த்தம். தண்டஹா கொம்பு. கொம்பு கம்பா இல்ல கொம்பா தமிழ்ல நம்ம எப்படி சொல்லணும் தெரியல. அடிக்கக்கூடிய கொம்புன்னு தான். அதான் அது. அதுவும் எந்த மரத்தினுடைய எதுன்னு கேட்டா இந்த மரம் திந்திரிணி, அதாவது புளிய மரம். சிந்தபண்டு அப்படின்னு கூட சொல்லுவோம் நம்ம தெலுங்குல. புளிய சிந்தபண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேள்விப்பட்டது இருந்தா இல்லையா? சிந்தபண்டு அப்படின்னு. அது அந்த அந்த பதம் தான் இது. சிஞ்சாலகுடம் த்விதீயா விபக்தி ஏகவச்சனம். புளியங் கொம்பை ஒன்றை ததுஹு. ததௌ தததுஹு. ததுஹு. இது வந்து லிட் லகாரஹா. தானே தாத்து இருக்கு இல்லையா? அதனுடைய லிட் லகாரஹா. ததௌ தததுஹு ததுஹு அப்படின்னு. இந்த மூணு லங் லுங் லிட் மூணுமே வந்து பூத காலங்கள் மாதிரி தான் உள்ளது. ஆமா, பூத காலத்து. ஆனா சின்ன வித்தியாசம் இருக்கு. நான் இப்போ சந்தர்ப்பம் கேட்கவே சொல்லிடுறேன். அந்த சூத்திரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொரு லகாரம் எந்தெந்த அர்த்தத்துல உபயோகப்படுறதுன்னு சூத்திரம் இருக்கு. அனத்யதன பூதே லங் எழுதி வச்சிருந்தா கூட சௌகரியமா இருக்கும். அனத்யதன பூதே லங் அப்படின்னு இருக்கு. இதுல நான் முதல்ல இதை விட லுங் லகாரத்தை சொல்லிட்டு வரேன். அப்போ விளக்குறது சௌகரியமா இருக்கும். பூதே லுங் அப்படின்னு இருக்கு. இந்த பூதே லுங் அப்படிங்கிற பதம் பார்த்தாலே நமக்கு தெரிகிறது இல்லையா? பூதே அப்படின்னா பூத கால பிரயோகத்துல லுங் லகாரஹா. சரி, அப்போ இதை வச்சு அடுத்தது பார்க்கலாம். அனத்யதன பூதே லங். அத்யதன அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இன்று, இன்றைய. அத்யதன ஸ்ராத்தம். நம்ம இந்த பிரயோகத்துல எல்லாம் பார்த்தோம்னா விட்டு போனதை சேர்த்து பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்னு சொன்னா அதீத ஸ்ராத்தை சக அத்யதன ஸ்ராத்தம் கரிஷி அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். இந்த மாசிக்கத்தை யாரு சங்கல்ப விதானம் பண்றாளோ அப்ப நம்ம இது இப்படிதான் சொல்லி வச்சுட்டு இருக்கோம். அப்ப அத்யத்தன, அத்யன இன்று, அத்யத்தன இன்றைய. அப்போ இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னது? அனத்யதனன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூத காலஹா அப்படிங்கிறது இப்ப பாருங்க, இப்ப மணி 4 மணி ஆறுதுன்னு வச்சுப்போமே, 3 மணிக்கு நடந்தாலும் அது பூத காலம் தான். ஏன் 3:59 நடந்தாலும் அது பூத காலம் தான் இல்லையா? ஆனா இந்த லங்லகாரஹா இருக்கே, இதை எப்போ பயன்படுத்தணும்னு கேட்டா இன்னைக்கு நடந்ததா இருக்கக்கூடாது. நேற்றையிலிருந்து எவ்வளவு முன்னாடி நடந்திருந்தாலும் அதை சொல்றதுக்கு லங்லகாரத்தை உபயோகப்படுத்தலாம். இது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுண்ணா. ஆனா லுங் லகாரஹா இருக்கே, இந்த லுங் லகாரஹா வந்து அப்படி கிடையாது. பூத காலம் எதுவா இருந்தாலும் சரி, அதாவது இப்போ நடந்தது, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதையும் நம்ம லுங் லகாரத்துல சொல்லலாம். அல்லது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி நடந்தாலும் அதை லுங் லகாரத்தை சொல்லலாம். இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறதா இருந்தால் பூத கால சாமானியத்துக்கு எதுக்கு வேணா நம்ம சொல்லிக்கலாம். எதை? லுங் லகாரத்தை. லுங் லகாரத்தை தான் எல்லா இடத்தையும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி போய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு நான் சொல்றதுக்கு லங் லகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது அனத்யதன பூத காலத்துக்கு தானே அது பயன்படுத்தணும். ஆனா இப்போ எல்லாரும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். லுங் லகாரத்தை பெருசா யாரும் தொடர்றது இல்லை. எல்லாரும் லங் லகாரத்துல தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா?
அதனால ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும், இப்படி பிரயோகா இப்படிதான் இருக்கு. பூதே லுங், பூத கால சாமானியத்துக்கு லுங் லகாரஹா, ஆனா லங் லகாரஹா அப்படி இல்லை. அனத்தியதன பூதே லங் அப்படின்னு இருக்கு. இன்றைய தவிர்த்து நேற்று நடந்ததுல இருந்து எதை வேணா நம்ம இந்த லங் லகாரத்துல சொல்லலாம். இந்த இது இருக்கே லிட் லகாரம், அது இன்னும் ஒரு படி மேல. அனத்தியதனமா இருக்கணும், நாம பார்த்ததா இருக்கக்கூடாது, யாரோ ஒருத்தர் பார்த்து அதை சொன்னதா இருக்கணும். அனத்தியதன பரோக்ஷே லிட்டு, அந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கிறது ரொம்ப சௌகரியம். அனத்தியதன பரோக்ஷே, அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல. அதனாலதான் இந்த புராணங்கள்லாம் ஊச்சுஹு அப்படின்னு நம்ம தேவி பாகவத்துல கூட படிக்கலாம். ரிஷயா ஊச்சுஹு உவாச்ச அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவ அப்படி சொன்னா, இங்க சொன்னவர் பார்த்தாருன்னு கணக்கு இல்லை, அவருக்கு யாரோ பார்த்தவா சொல்லியிருக்கா அப்படின்னு அர்த்தம். அவரே பார்த்தார் அப்படிங்கிறது இல்லை. உவாச்ச ஊச்சதுஹு ஊச்சுஹு அப்படின்னு வரும் லிட்லக்காரா. இதுதான் மூணுத்துக்கும் வித்தியாசம். ஆனா நம்ம எல்லாமே எல்லாத்துக்கும் இப்போ பயன்படுத்தின்னு இருக்கோம். அந்த பேதங்கள்லாம் இப்போ அவ்வளோ யாரும் பார்க்கறது இல்லை. விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். கிருப்பா இப்ப என்ன அடுத்து, ததஹா பிறகு சர்வே தரவஹா எல்லா மரங்களும் சமேத்திய ஒன்றாக கூடி அல்லது கூடி தஸ்மை அவன் பொருட்டு கிருபயா கருணையோடு ஏகம் சிஞ்சா லகுடம் புலிய கொம்ப ததுகு கொடுத்தன பகுவச்சனம். அப்புறம் காஷ்டச்சித், காஷ்டச்சித் அப்படின்னா மரம் வெட்டுபவன் அர்த்தம். சிதிரு விதாரணே சினத்தி அப்படின்னு வரும் தாது. சிதிரு விதாரணே காஷ்டன் சினத்தி காஷ்டச்சித் சித் சிதௌ சிதா இப்படி வரும். சினத்திங்கிறது வந்து உடைப்பதுன்னு அர்த்தமானா சினத்தி வெட்டுறதுன்னு அர்த்தம். வெட்டுறது. ஆமா. சிந்தி பிந்தி ஹந்தி கடவுள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த தாத்துக்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதுதான். ஏன்னா இங்க பிரயோகத்துல சின்னத்தி அப்படின்னு எங்கேயோ வந்திருக்கு, சின்னத்தி அப்ப எல்லாம் வரும், எங்கேயோ டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த துவே தர்பாக்ரௌ பிரச்சித்ய அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தாது தான் அங்க கட் பண்ணின்னு அர்த்தம். கட் பண்றது அப்படின்னு பொதுவான அர்த்தம். அங்க இங்க காஷ்டச்சித்துங்கிறது விறகு வெட்டி கட் பண்றவன் அர்த்தம். இதே உடைக்கிறதா இருந்தா பினத்தின்னு வரும், அதான் பிந்தி. சினத்தி சிந்தி பிந்தி, பிந்தின்னா உடை அப்படின்னு அர்த்தம். சிந்தின்னா வெட்டு, பிந்தின்னா உடை. ஹன் ஹன் சிந்தி பிந்தி ஹந்தின அடின்னு அர்த்தம் அல்லது கொல்லுன்னு அர்த்தம் வரும். ஹன் தாத்து. இப்ப நம்ம வந்து இந்த பிரயோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, துவே தர்பாக்ரே பிரச்சித்ய அப்படின்னு அர்த்தம் அறுத்து விட்டு கட் பண்ணி விட்டுன்னு அர்த்தம். அந்த தாத்து தான் இங்க, அதுதான் அதே தாத்து தான் இங்க. அங்க என்ன பிரத்யம் இருக்குன்னு தெரியறதா? ஏன் தெரியுமோ? வெட்டி விட்டு எல்லாமே இந்த உபசர்க்கங்கள் சேர்ந்தது. பிரா உபசர்கா இருக்கு, சிது தான தாத்து. பிரச்சித் பிரக்ஷால்ய பிரத்யஸ்ய, அது வந்து க்ஷாலயத்தின்னு சுத்தப்படுத்துறான்னு அர்த்தம். பிரக்ஷால்ய அது வேற தாத்து, அங்கேயும் பிராதான் உபசர்கா, அதனாதான் பிரக்ஷால்ய. அப்ப அதுவும் லியப்பிரத்தியம் தானே? அதேதான் பிரச்சித்ய பிரக்ஷால்ய துவே அப்படின்னு இருக்கு. ஆஜே பிரத்யஸ்யன்னு இருக்கு, அதுவும் அப்படிதான். உள்ள அதை நினைக்கும்படி செய்யணும்னு அர்த்தம், முக்கின்னு அர்த்தம் வரும். இன்னும் இந்த பிரயோகம் எல்லாமே காரிக்க தானே, அதனால என்ன ஆகும், இதை பண்ணிட்டு அது இது பண்ணிட்டு அந்த கிரமத்துல நான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகும்னு கேட்டா, இதை பண்ணிட்டு இன்னும் பூர்புவஸ்வரோம் இத்யக்னிம் பிரதிஷ்டாப்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சொல்லதா என்ன பண்ணணும் தெரியுமோ, பூர்புவஸ்வரோம் இதி அக்னிம் பிரதிஷ்டாபயாமி.
இதி அப்படின்னு அக்னிம் சொல்லி பிரதிஷ்டாபயாமிங்கிறத விட இதி அக்னிம் பிரதிஷ்டாபியங்கிறது சூத்திரம் தானே, பூர்போஸ்வரம் ஒண்டிதான மந்திரமா வரும். அது மட்டும்தான் மந்திரம். நான் வந்து நாமனே சும்மா நம்ம சொல்லிக்கிறதா சொல்லும் போது இருந்தால் ஆமா ஆமா இப்படி ஆமா சொல்லிக்கணும். பூர்போஸ்வரம் இதி அக்னிம் பிரதிஷ்டாபயாமி. ஆமா ஆனா யாரும் அப்படி சொல்றது இல்லை. எல்லாரும் பிரதிஷ்டாப்பிய அப்படின்னே படிச்சுட்டு இருக்கிறதுனால படிச்சவா சில பேர் அதுவும் படிக்கலன்னா நம்ம அது கேள்வியே இல்லை. சொல்லதா இருந்தால் நம்ம ஒருவேளை தனிப்பட்ட முறையில சொல்லதா இருந்தா நான் பண்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லதா இருந்தா பூர்புவஸ்ஸு வரும் இது மந்திரேன அக்னிம் பிரதிஷ்டாபயாமின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, காஷ்டச்சித் தம் குடாரே சயோஜ்ய தம் அதனை, அதனைனா எதனை, அந்த லகுடம், லகுடத்தை லகுடம் குடாரே கோடரியில் சப்தமி பக்தி சயோஜ்ய யுஜு யோகேன்னு இருக்கு, யோஜயதி யோஜயத்தினா சேர்க்கிறான்னு அர்த்தம். அந்த யுஜு தாத்துவினுடைய ல்யபந்தம் பதம் சம் உபசர்கா வந்திருக்கிறதுனால சயோஜ்ய சேர்த்து விட்டு, தஸ்மின் வனே அந்த காட்டில், ஸ்திதான் ஸ்திதஹ இதுவும் உக்த பிரத்யாந்தம் பதம். ஸ்திதஹன்னா இருக்கக்கூடிய, விருக்ஷஹான்னு அர்த்தம். द्वितीया भक्ति बहुवचनम स्थितान स्थितः स्थितो स्थिताः स्थितं स्थितौ स्थितान. கதிச்சித் விருக்ஷான் ஒரு சில விருக்ஷான் மரங்களை, அச்சினத் சினத்தினுடைய லங்லக்காரம் அச்சினத் அச்சினதாம் அச்சினன் அப்படின்னு வரணும், வெட்டினான். இது புரிஞ்சது இல்லையா? ததஹ சர்வே தரவஹ சமேத்ய தஸ்மை கிருபயா ஏகம் சிஞ்சாலகுடம் ததுஹு காஷ்டச்சித் தம் குடாரே சயோஜ்ய தஸ்மின் வனே ஸ்திதான் கதிச்சித் விருக்ஷான் அச்சினத். ததா அப்பொழுது, அந்யே விருக்ஷாஹ அந்யஹ அந்யௌ அந்யே பூர்வஹ பூர்வௌ பூர்வே மாதிரி, இந்த சஹா தௌ தே அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். பூர்வஹ பூர்வௌ பூர்வாஹவா பூர்வே பூர்வாஹ ரெண்டு ரூபம் உண்டு அதுக்கு மட்டும். பூர்வஹா பூர்வௌ பூர்வே பூர்வாஹ அப்படி ரெண்டு வரும். சஹா தௌ தேக்கு அப்படி வராது, ஒரு ரூபம் தான் வரும். இதுதான் வித்தியாசம். ததா அப்பொழுது, அந்யே விருக்ஷாஹ மற்ற மரங்கள், ரோதித்தும் அழுவதற்கு, ரோதித்தும் இது என்ன பிரத்ய இங்க இருக்குன்னு தெரிகிறதா? துமுனந்தம் பதமிதம், கரெக்ட். ரோதித்தும் அழுவதற்கு, ஆரபந்த ஆரபதே ஆரபேதே ஆரபந்தே அப்படின்னு வருது இல்லையா, அதனுடைய லங்ல காரம் ஆரபத ஆரபேதாம் ஆரபந்த ஆரம்பித்தன. ததவலோக்கிய தத்து அதனை அவலோக்கிய, முன்னாடி நம்ம இந்த அவலோக்கியங்கிறது பார்த்தோம். பார்த்து விட்டு, சககார விருக்ஷஸ்தானு, விருக்ஷஸ்தானு அப்படின்னா இப்படி வராது, இல்ல 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 அப்படி இல்ல. இந்த என்னுடைய புத்தகத்தை சககார விருக்ஷஸ்தான் அப்படின்னு இருக்கு, அப்படி வராது. இல்ல அப்படி வேண்டாம். சககார விருக்ஷஹ தானு பிராஹா. இப்போ இந்த அவனுக்கு கம்பு கொடுத்தது எது? இந்த புளிய மரங்கள் தானே கொடுத்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு சககார விருக்ஷா, சககார விருக்ஷான்னு சொன்னா மாமரம்னு அர்த்தம். மாமரத்துக்கு சககார விருக்ஷான்னு பேருண்டு. இப்போ இந்த சககார விருக்ஷா தானு அவைகளை, தானு விருக்ஷானு பிராக அந்த மரங்களை பார்த்து பிராக சொன்னது. பிராகன்னு வந்திருக்கு இல்லையா, இந்த சொன்னது கேட்டது சென்றது இதெல்லாம் வந்தால் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட பதம் த்விதீயாந்தமா வரணும். உதாரணத்துக்கு விருக்ஷானு ஆஹா, விருட்சங்களை பார்த்து சொன்னான் இப்படின்னு பாக்குறோம். அப்ப இங்க விருக்ஷஸ்தான் அப்படின்னா விருட்சங்கள்ல இருக்கக்கூடிய எதையோ பார்த்து சொன்னா, விருட்சத்துல இருக்கக்கூடியது விருக்ஷஸ்தா, தானு விருக்ஷஸ்தான் அப்படின்னு ஆயிடும். மரங்கள்ல இருக்கக்கூடிய செடி அந்த என்ன சொல்றது இலைகளோ அல்லது குருவியோ இதெல்லாம் பார்த்து சொன்னான்னு ஆயிடும்.
அப்படி இல்லை இங்க அர்த்தம். நாம இந்த பதத்தை மாத்திக்கணும். சஹகார விருக்ஷா தான், சஹா தௌ தே தம் தௌ தான் இல்லையா, அந்த தான் இங்க இருக்கு. அவைகளை பார்த்து, அதாவது சிஞ்சா விருக்ஷான்னு திருஷ்டுவான்னு அர்த்தம். புளியம் மரங்களை பார்த்து பிராக சொன்னது, என்ன சொன்னது? போ பாலிஷாஹா, ஏ சிறு பிள்ளைகளே, கிமிதி விலபத, ஏன் நீங்க புலம்புகிறீர்கள்? நாயம் தஸ்ய தோஷா ந அயம், சவர்ண தீர்க்க சந்தி. அயம், இப்போ ஒன்று நடந்தது, இந்த வெட்டுதல் அப்படிங்கிறது, அது ந தஸ்ய தோஷா, அவனுடைய தோஷா இல்லை. ஏன்னா ஸ்வயங்கிருதா ஏவ அயம் அனர்த்தா அஸ்மாபிஹி, பயங்கிருதா, நம்மளால செய்யப்பட்டது. ஏவ அயம், இந்த ஒரு விஷயம் நடந்ததே இப்போ, அது இந்த அனர்த்தா ஸ்வயங்கிருதா, நம்மளாலே செய்யப்பட்டது. அஸ்மாபி, நம்மால், திருத்தியா பக்தி, நம்மால் செய்யப்பட்டது. இது இந்த அனர்த்தா. நால, அது எப்படி, எந்த வகையில அப்படின்னு கேட்டா, நாலஸ்ய தானேனா, நாளங்கிற அந்த பதார்த்தத்தை நம்ம கொடுத்தோமே, அந்த தானத்தினாலதான் நமக்கு இப்படி ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொன்னதான். இது சஹகார விருக்ஷா அவதத்து பிராஹா ஆஹா ஆஹதுஹு ஆஹுஹு அப்படின்னு வரும். மிருஞ்சு வியக்தாயாம் வாச்சின்னு தாது. இப்ப நான் இந்த பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். ததா, அப்பொழுது, அந்யே விருக்ஷாஹ ரோதித்தும் ஆரபந்தா ததவலோக்ய சஹகார விருக்ஷஸ்தா விருக்ஷः தான் பிராஹ போ பாலிஷாஹ கிமிதி விலபத நாயம் தஸ்ய தோஷः ஸ்வயங்கிருதः ஏவ அயம் அனர்த்தः அஸ்மாபிஹி நாலஸ்ய தானேன இதி பிராஹ. இதோட இருக்கட்டுமா? இப்போ அந்த பிராகங்கிறது வந்து அவ்யய பதமானா இல்ல? இல்ல இல்ல இல்ல, இது வந்து கிரியாபதம். கிரியாபதம், அதாவது லிட் லகாரஹ. இந்த புருஞ்ச் வியக்தாயாம் வாச்சின்னு சொன்னோமே, அதனுடைய லிட் லகாரஹ. லிட் லகாரஹ. ஆஹ ஆஹதுஹு, ஆஹு, ததௌ தததுஹு, ததுஹு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஆஹா ஆஹதுஹு ஆஹுஹு. ஆனா இப்ப இந்த பாடத்துல என்ன இருந்ததுன்னா, இப்ப நான் அந்த தாத்து ரூபமா கொஞ்சம் இந்த லட்டு வந்து வர்த்தமான காலத்தை குறிக்கிறதுக்குன்னா. ஆமா, அந்த நான் சூத்திரத்தை வேணா வரிசை சொல்லட்டுமா? சின்ன 10 லகாரத்தையும் சொல்லிடுறேன். சரி. வர்த்தமானே லட்டு, அனத்யதன பரோக்ஷே லிட், அப்புறம் வந்து லுட்டு இல்லையா, விதி பிரார்த்தனாயான்னு வரணும். அர்த்தம் இதுதான். வித்யாதௌ லிட், லிட் அடுத்து லோ. இப்ப நம்ம வந்து எது சொல்லணும்? லட்டு சொல்லிட்டோம், லிட்டு சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா ஆமாண்ணா. அப்புறம் வந்து லுட்டு சொல்லணும். லுட்டு வந்து அனத்யதன பவிஷ்யதி. லுட்டு லோட்டு சொல்லிட்டு இருக்கேன். அனத்யதன பவிஷ்யதி லுட். லுட் லு அடுத்தது ரிலு இல்லையா? ரிலு வந்து பவிஷ்யதி ரிலுட். லட்டு லிட்டு லுட்டு ரிலுட்டு. இப்போ லோட்டு. வித்யாதௌ லோட்டு. வித்யாதௌங்கிறது ஆதி பதத்தினால பிரார்த்தனாயாம் அப்படின்னு வச்சுக்கணும். விதி பிரார்த்தன வித்யாதௌ அப்படின்னு ஆதி பதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆதி பதத்துக்கு இது அர்த்தம், விதி பிரார்த்தனா அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போ வந்து டகாராந்தம் முடிஞ்சுட்டு இப்போ லிங், சரியா? லங் லங் லங், அதாவது இந்த அகாராதி கிரமத்தை சொல்லிட்டு இருக்கேன். லட்டு லிட்டுன்னு. அதே போல இப்போ லங்ல சொல்றதா இருந்தா லங். அனத்யதன பூதேலங், வெறும் பூதேலங். அனத்யதன பூதேலங். வித்யாதௌ லிங்.
அது என்ன விதி லிங் அப்படின்னு இருக்கு, அதுல வந்துடும். வித்யாதோ ஆதி பதத்தினால, இந்த ஆதி பதம் என்னன்னா விதி ஒண்ணு, இன்னொன்னு இந்த சம்பாவனான்னு சொல்றோம் இல்லையா, அத்ய விருஷ்டிஹி பவேத், இன்னைக்கு மழை இருக்கலாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல. வர்த்தமானே லட்டு அனத்யதன பவிஷ்யதே லுட், அனத்யதன பவிஷ்யதி லுட்டு, பவிஷ்யதி லிருட்டு, வித்யாதௌ லோட்டு, அனத்யதன பூதே லங் லங். லட்டு வர்த்தமான லட்டு, லிட்டுக்கு என்ன எழுதுனது, அனத்யதன பரோக்ஷே, அனத்யத பூதானத்யதன பரோக்ஷே லிட்டு, அதை எழுதியாச்சா? என்னண்ணா பூதா இதுலண்ணா அனத்யதன பவிஷ்யதி லுட்டுன்னா நடுவுல லிட்டு எழுதல இல்லையா? லிருட்டுக்கு வந்து பவிஷ்யதி லிருட்டுன்னு முதல்ல லட்டு எழுதியாச்சு இல்லையா, வர்த்தமான லட்டு. அனத்யதன பரோக்ஷே லிட்டு ரெண்டாவது எழுதிருக்குண்ணா. அதுதாங்க எழுதியாச்சுங்க. ஆமா கரெக்ட். எழுதிட்டேன். அனத்யதன பரோக்ஷே இருக்கு இல்லையா, அந்த அனத்யதனக்கே கூட அனத்யதன என்னன்னு இல்லையே, பூதன ஒண்ணு சேர்த்துனா சரியா போயிடும். ஏன்னா அனத்யதன இன்று இல்லாத பவிஷ்யத்தா பூதமா, அதுல இல்ல இல்லையா, அதனால பூத அனத்யதன பரோக்ஷே எழுதுனா பூத காலத்தை சொல்லக்கூடியதுன்னு தெரிஞ்சிடும். சரி. மூணாவது அனத்யதன பவிஷ்யதி லுட்டு. ஆமா. நாலாவது பவிஷ்யதி லிருட்டு. வித்யாதௌ லோட். வித்யாதௌ லோட். ஆமா. அனத்யதன பூதே லங். ஆமா. இப்போ லிங், வித்யாதௌ லிங். வித்யாதௌ லிங். ஆமா. முன்னாடி இந்த வித்யாதௌன்னு எழுதினோம் எதுக்கு, லோட்டுக்கு. ஆனா அது விதி பிரார்த்தனாங்கிற இடத்துல இங்க வந்து விதி அண்ட் சம்பாவனான்னு சொல்லுவோம். சம்பாவனா அப்படின்னு அர்த்தம் வரலாம், மேபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல. இது வந்து விதி லிங் இல்லையா. அடுத்தது லுங், பூதே லுங். லுங். அடுத்தது ரிலுங், ரிலுங். பவிஷ்யதி கிரியாதிபத்தௌ ரிலுங். கிரியாதிபத்தோ அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி பண்ணியிருந்தால் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல அபவிஷ்யத் அப்படி நடந்திருக்கலாம். அதாவது எதி அபடிஷ்யத், ஒருவேளை அவன் படிச்சிருந்தால் அதுனா உத்தீர்ணதாம் பிராப்தவான் சியாத் அப்படின்னு அர்த்தத்துல. இப்படி பண்ணியிருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊகம்னு சொல்றதா? ஊகம் இல்ல, அப்போ அந்த இடத்துல காரிய காரண பாவம் தெரிய வரும். இப்ப வந்து ரிலுங்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆசிஷிலிங். இந்த லிங்க ரெண்டு விதமா இருக்கு இல்லையா, விதிலிங் ஒண்ணு, ஆஷிர்லிங் ஒண்ணு. அப்புறம் லேட், வேதே லேட். வேதே லேட். ஆமா, மொத்தம் 10. இதுல வந்து 6 காலம் வந்து காலவாச்சகமா வருதுன்னா, அதாவது 6 பூத காலத்தை 2, பவிஷ்யத்துல 2, வர்த்தமான கணம் 1. ஆமா, பூத காலத்தை 3, பவிஷ்யத்துல 2, வர்த்தமானம் 1, 6. ஆமாங்க, 6 டென்ஸ். மீதி வந்து மூட் அப்படின்னு சொல்லுவோம், நிலைய சொல்லக்கூடியதுன்னு. ஓகே, அதுலதான் வந்து நம்ம விதிலிங்க, ஆஷீர்லிங்க அது எல்லாமே வருது. அதெல்லாம் வந்துடுறது. லிங் பவிஷ்யதி கிரியாதிபத்த லிங்கும் அதுலதான் வருது. ஆமா, அதுவும் அப்படிதான் வரும். அதுவும் கூட இது சொல்றது இல்ல, அதாவது டென்ஸ் சொல்றது இல்ல, காலத்தை சொல்றது இல்ல, ஒரு நிலைய சொல்லக்கூடியது. இப்படி இருந்தால் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு நிலைதான், காலத்தை சொல்றது இல்லை. இதை முடிச்சுக்குமா? ஸ்லோகः வாகீஷாத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அடுத்த அனத்தியத்தை பார்க்கலாம்.